எங்க ஒரு பொண்ணுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அந்த பொண்ணுக்கு அந்த பையன கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. ஏன்னா, அவங்க வீட்ல வலுக்கட்டாயமா தான் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு வேற ஒரு பையன விரும்புறதுனால, அந்த பையன் கூட டேட் பண்றது, அந்த பையன் கூட சுத்துறது, அந்த பையன் கூட சேட் பண்றதுன்னு சொல்லி அவளோட நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்க இவ ஒரு நாள் அந்த பையன வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து அந்த பையன் கூட க்ளோஸா இருக்கா. அந்த நேரம் அவனும் பாத்துடுறா. இப்ப அந்த பையனுமே எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி அந்த பையன அறைய, இந்த பொண்ணும் நீ எதுக்காக இப்படி என்னோட லைஃப்ல வந்துகிட்டு இருக்கன்னு சொல்லி அந்த பையனை போட்டு அடிச்சிடுறா. இப்ப மறுநாள் இவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட் போக, அந்த நேரம் இவளுக்கு தன்னோட கணவனை அடிச்ச அதே ஞாபகமாவே இருக்கு. தான் தான் தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறா. அந்த நேரம் அவங்க ஹஸ்பண்டுமே வேற ஒரு வண்டியில வந்து இந்த பொண்ணு கிட்ட இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்காத, இந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்துருக்குன்னு சொல்றான். இப்ப இந்த பொண்ணுமே இவன் இப்படி பட்டப்பன் கிடையாதுன்னு சொல்லும்போது அங்க ஒரு கடையில வேலை செய்யற அந்த பையனை கூட்டிட்டு வந்து உண்மையை சொல்றான். இப்ப அவனுமே ஆமான்ற உண்மையை ஒத்துக்கிறான். இப்ப இந்த பொண்ணுமே தான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்கறான். ஆனா அவனும் இதுக்கப்புறம் நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அங்கிருந்து போயிடுறான். இப்ப இந்த பொண்ணு அவங்க அப்பா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவனோட ஞாபகமாகவே இருக்கு. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரியான தப்பை செய்யவே கூடாது, எப்படியாச்சும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு போகிற அந்த நேரம் அவர் வேற ஒரு பொண்ணு கூட பேசுறதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயி போகுது. இப்ப இவளுமே இதுக்கப்புறம் இவர் நம்மளை ஏத்துப்பாரா மாட்டாரா தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கடாயில இருந்த எண்ணெயை கொஞ்சம் கூட பார்க்காம தெரியாதனமா முகத்திலேயே ஊத்திக்கிறா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அவங்க ஹஸ்பண்டுமே அந்த பொண்ணு வந்து பார்க்கலான்னு பாக்குறான். ஆனா அந்த பொண்ணு இதுக்கப்புறம் என்கிட்ட நெருங்காதீங்க, என்னை விட்டுருங்க, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களே கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்றா. இப்ப அந்த பையனுமே எனக்கு ஒண்ணுதான் பிடிச்சிருக்கு, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மனசார ஏத்துக்கிறான். அந்த பொண்ணுமே தான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு இப்ப 2 பேருமே சேர்ந்தும் வாழறாங்க.